வணக்கம் அன்பான சிம்மராசிக்கார நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் தேய்பிறை திதியாக இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே விரையாதிபதி இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். கண்டிப்பாக ராசியிலே கேது பகவான் இருக்கின்றாலும் 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் அங்கே சந்திர பகவானும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளே விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து சுபகாரி சுபனுகளுகள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் 3-10 குடையவர் முயற்சி சாணாதிபதி பலமாக நிச்சயமாக இருக்கின்றது. குடும்பங்களிலே பெண்களால் ஒரு சில சுபகாரிய சுபநிகளும் நடத்தக்கூடிய பெண்கள் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை மங்களகரமான காரியங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகளிலே சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய 12லே 12ஆம் இடத்ததிபதி ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே உங்களுக்கு சுபகாரிய சுபநிகள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் என்பது சொல்லுகின்றது. ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு ராசியிலே கேது பகவானும் 7ஆம் இடத்திலே ராகுவும் 12 கூடியவர் சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே உங்களுக்கு அந்த புதன் பகவான் 2-12 கூடிய யோகாதிபதி 11ஆம் இடத்திலே குரு போன்ற நட்சத்திரத்திலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் 5-8 கூடியவர் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வேலை உத்தியோகங்கள் கிடைக்காதவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வம்பு கோர்ட்டு கேசுகளிலே நல்லதொரு மாற்றம். சிம்மம் என்பது சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்தில் அமைகிறது, அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே கடகராசியிலிருந்து மகர ராசியை பார்க்கின்றது. மகர ராசி என்பது உங்களுக்கு 6ஆம் இடமாக இருக்கின்றது. ஆக தொழில் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்க வேண்டும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதங்களில் சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. சிம்மம் என்பது அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியது. நீதி நேர்மை சத்தியத்திற்கு காலவர்ஷ தத்துவத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமையப்பெற்ற சிந்தனைகளிலும் நேர்மையாகவும் தகுதிகளிலே நேர்மையாகவும் பேரு புகழும் பெரிய பதவிகளிலும் இருக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கே சூரிய பகவான் காரணம் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் லக்கண காரகனாக இருக்கக்கூடிய தலையாய பொறுப்புகளுக்கு தலைவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கண்டிப்பாக கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளிலே வெற்றி உங்கள் பக்கம் வரப்போகின்ற ஒரு அமைப்பு. 6 கூடையவனும் அங்கே தொடர்பு பெற்று அந்த 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது அந்த 8 கூடையவரும் 6-8ஆம் இடம் தொடர்பு பெற்று உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்றது. அந்த வகையிலேயே சிம்மராசிக்கு 8 கூடையவர் குரு பகவானாம் இருந்து 6ஆம் இடத்தை 6-8 தொடர்புகளோடு பார்க்கின்றது. அங்கே 6ஆம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்கள், ஊதிய உயர்வுகள், இடமிட்டு இடம் நாடு நாடு ஒரு சிலருக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதங்களில் இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு ரிஷப ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே நீச்சமாக இருக்கிறார். கண்டிப்பாக வேலைகளில் கொடுக்கல் வாங்கல், குடும்ப ஸ்தானங்கள் சற்று நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் தொழில் சாணாதிபதி முயற்சி சாணாதிபதி இருக்கின்ற காரியங்களில் ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் கூட அந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த தேவகுரு என்று சொல்லக்கூடியவரும் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக இது ஒரு 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கண்டிப்பாக 8 கூடையவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது. சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 4-9 கூடையவர் 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. 4-9 கூடையவர் தாய் தகப்பனால் பொருளாதாரம் சார்ந்து வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் மண்மனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். 4ஆம் இடத்தை 4 கூடையவர் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளில் 8 கூடையவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஒரு நல்லதொரு மாற்றம். இரவு நேரங்களில் பயணங்களிலே செல்லக்கூடியவர்கள் சற்று கவனித்து சிம்மராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. உங்களுடைய 12ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலிருந்து 8 கூடையவர் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக வெளிநாடு இது நாள் வரையில் தடை தாமதங்கள் ஏமாற்றம் உள்ளவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. காரணம் சிம்ம ராசிக்கு 8 கூடையவர் 5 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8 கூடையவராக இருக்கிறார். ஆக ஒரு சிலர் அதிகபட்சமாக இந்த சிம்மராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியூரிலே செல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலேயே காரணம் 8 கூடையவர் அங்கே
உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, வெளிநாட்டிலிருந்து நாடுகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது சிம்மராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையில் சிம்மராசிக்கு 6ஆம் இடம் பலமாக 6, 8, 12ஆம் இடங்கள் பலம் பெறுகின்ற அமைப்புகளில் இந்த மாதம் இருக்கின்றது என்றால் எதிர்பாராத அலைச்சல்களும் வேலை சம்பந்தப்பட்டு ஓடக்கூடிய உடையாறக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. ஆக உங்களுக்கு 7ஆம் இடத்திலே உங்களுக்கு விரையாதிபதி இருந்து இந்த மாதங்கள் சொல்கின்றது என்றால் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு 12ஆம் இடத்திலிருந்து வேலைகளை விட்டு ஒரு வேலை விட்டு மற்றொரு வேலைகள் மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகிறது. 10 குடையவர் நீச்சமாகின்ற போது தொழில் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 10 குடையவர் 2ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்து அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஆக பொருளாதாரத்திலே ஒரு சில சிக்கல், சட்ட சிக்கல்கள், பொருளாதார இழப்பீடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாத குடும்பம் அமைவதிலே ஒரு சில தாமதங்கள், தடை தாமதங்கள் இருக்கின்றது. அங்கே சிம்ம ராசிக்கு 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 8 குடையவர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே பார்வை என்பது அவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு. சனியின் 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சில குழப்பங்கள், குழந்தைகள் சார்ந்து வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளிலே தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்கார நேர்களில் இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் குருவின் பார்வை எங்கே கிடைக்கின்றது என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது, மற்றொரு 8ஆம் இடத்திலே கிடைக்கின்றது. ஆக ஆபத்து இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றம் கிடைக்கின்றது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே இருக்கின்றது. எதிர்பார்த்த தூக்கங்கள், அலைச்சல்கள் இல்லாத ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறுகின்றது. ஆக ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற, கடல் கடந்து நாடுகளுக்கு செல்லக்கூடிய, தாய் நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் கடகராசிக்கார சிம்மராசிக்காரர்கள் இருக்கின்றது. ஆக சிம்மம் என்பது சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்திலே 6ஆம் இடம் 6, 8 சம்பந்தப்பட்டு 12ஆம் இடங்கள் தொடர்பு பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய, பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரியம் சுபனுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றதாக கடன் கிடைக்கப்பெறுகின்றது. வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுகின்றது. வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்கள் பக்கம் இருக்கின்றது. குடுக்கல் வாங்கலிலே கவனித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் சிம்மராசிக்கார நேர்கள் இந்த ஆகஸ்ட் மாதமாக இருக்கின்றது. காரணம் அங்கே 10 குடையவர் என்று சொல்லக்கூடிய முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சிம்மராசிக்கு அவர் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்க குடும்ப ஸ்தானத்திலே முயற்சி சாணாதிபதி இருக்கின்ற பொழுது குடும்பங்களிலே ஒரு சில தேவையில்லாத வாக்குவாதம், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில குடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, பெண்களிடம் கொடுத்தல் வாங்கல்களிலே நீங்கள் கொடுத்தால் கிடைக்காத அமைப்பு. இந்த 2ஆம் இடத்திலே முயற்சி சாணாதிபதி நீச்சம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக குடுக்கல் வாங்கலிலே குடும்பங்களிலே கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையில் சிம்மராசிக்கார நேர்களுக்கு நடக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே அற்புத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் எதிர்பார்த்த தாயின் அன்பு வெற்றிகள் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாகனங்கள் சொத்து சுகங்களில் ஒரு சில மாற்றங்களையும் கிடைக்கப்பெறுகின்றது. காரணம் 12ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. ஆக வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் ராசி அதிபதியும் 12ஆம் இடத்தில் தொடர்புகள் கிடைக்கின்ற அமைப்புகளிலே ஆக கிடைக்கின்றது. கடகராசியை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு நல்லதொரு மாத கொடுக்கல் வாங்கல்களை கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, பேசும்பொழுது பார்த்து நிதானித்து பேச வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களுடைய அவர் அந்த 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆனாலும் உங்களுடைய 2, 11 குடையவர் யோகாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். ஆக இந்த பொருளாதாரம் குடுக்கல் வாங்கல் சார்ந்து கவனித்து சென்றாலும் கூட அந்த 11 குடையவர் லாபாதிபதி யோகாதிபதி யோகஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற அற்புதத்திலே இருக்கின்றது. ஆக ஒரு பக்கம் செலவுகள், தலைவலிகள், குடுக்கல் வாங்கல் தடமாற்றம் என்றாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலே இருக்க பெறுகின்றார். ஆக உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே அங்கே மரகாதிபதி என்று சொல்ல அந்த முயற்சி சாணாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே அங்கே அந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரமான 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பதும் அங்கே 6வது ருணாதிபதியும் அங்கே 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கலிலே சற்று கவனித்து நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக சிம்மத்தை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாதங்களிலே பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுபகிரகங்களுடைய தொடர்பு 12ஆம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு 4ஆம் இடத்திலேயும் கிடைக்கின்றது, 8ஆம் இடத்திலும் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக கல்யாண சுவாரி சிவனங்கள் அனைத்திற்கும் ஒரு தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளில் சிம்மராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆக சுகஸ்தானத்தில் எதிர்பார்த்த தூக்கங்கள் அளவுக்கு மீறி தூங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. ஆக சிம்மத்தை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் அங்கே 5ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு, 5ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், குழந்தைகளுக்காக லோனுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை
ஏகப்பட்ட மாற்றங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போய் கொண்டு இருக்கலாம். அந்த அளவிற்கு சிம்மராசியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கின்றது. குடுக்கல் வாங்கல் வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலே பெண்கள் சம்பந்தப்பட்டு கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளை தவிர மற்ற அனைத்தும் யோகத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் என்பது கிடைக்கப்பெறுகின்றது நேயர்களே. நன்றி, வணக்கம்.